சென்று நான்முகனான பிரம்மதேவரை வணங்கி ஆசியும் பெற்றார். பின்பு தேவலோகத்திற்கு சென்று இந்திரனையும் மற்றும் தேவர்களையும் அவர் நடத்தும் ராஜசூய யாகத்திற்கு கலந்து கொள்ள அழைப்பும் விடுத்தார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை நேரில் கண்டு தான் நடத்தும் யாகத்திற்கு தாங்கள் வந்து முன்னிலை வகித்து யாகத்தை நடத்தி தர வேண்டும் என்று பணிந்தார். சந்திரனுக்கு பல கலைகளின் குருவாக இருந்து கற்றுக் கொடுத்தவர்தான் குரு பகவான் பிரகஸ்பதி ஆவார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் குரு தன்னால் வர இயலாது எனவும் அதற்கு பதிலாக தன்னுடைய துணைவியை தாராதேவியை யாகத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். சந்திரனின் ராஜசூய யாகம் நடத்த ஆரம்பித்தார். யாகம் நடக்க நடக்க சந்திரனின் அழகும் தேஜஸும் பல மடங்காக அதிகரித்து பரிபூர்ணமான இளமையை பெற்று உயர்ந்தார். அவருடைய அழகில் மயங்கிய பல தேவமாதர்கள் அவர் மீது ஆசையும் மோகமும் கொள்ள ஆரம்பித்தனர். அதில் குருவின் மனைவியான தாராதேவியும் சந்திரனின் அழகில் மயங்கி அவர் மீது ஆசைப்பட்டார். தேவமாத